தலாட் அஹாய் தீர்க்கதரிசியில் இந்த புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நம்மளுடைய வழிகள்னால் நம்ம நடக்கிற வாழ்க்கை முறையை தான் ஆண்டவர் கூறுகிறார். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்முடைய வழி எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே, இதில் நீங்கள் நடவுங்கன்னு சொல்லி உங்கள் காதுகள் பின்னால் சொல்லும் சத்தம் கேட்குன்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. நீங்கள் வலதுபுறமாக தப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போதும் ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் காதுகள்லேருந்து கேட்குதா? அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம வழி சாஞ்சு போகும்போது வலதுபுறமாகவும் இடதுபுறமாக நம்ம சாஞ்சு தப்பான இடத்துக்கு போகும்போது அவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்குமா? அப்போ நம்மளை சீர்திருத்தி நம்மளை நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இதே ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எப்படி கூறப்பட்டிருக்குன்னா 2 டைம் கூறப்பட்டிருக்கு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. நம்முடைய வழி எப்படிப்பட்டது? நம்முடைய வழியை பற்றி பார்க்க போனால் ஜீவனுக்கு ஏதுவான வழி, மரணத்துக்கு ஏதுவான வழின்னு கூறப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு ஏதுவான வழி என்றால் நம்ம ஆண்டவர் பரலோகத்துக்கான வழி, நல்லவைகளை செய்து அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படியும் அவருடைய வார்த்தை அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவருடைய வழிகளில் நம்ம நடக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல ஆண்டவர் கொடுக்குறார், மரணத்துக்கு ஏதுவான வழியும் இருக்குன்னு. மரணத்துக்கு ஏதுவான வழின்னா பிசாசு காட்டுகிற வழின்னு கூட சொல்லலாம். அவன் அநேக டைம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அது என்ன வழியா? மரண வழிகள்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. நமக்கு எதெல்லாம் கரெக்டாக படுதோ அதெல்லாமே எப்படிப்பட்ட வழிகள்? மரணத்துக்கு ஏதுவான வழிகள்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போது செம்மையாய் தோன்றுகிற வழியில் நம்ம போகக்கூடாதான். ஆண்டவர் காட்டுகிற வழியில் நம்ம சொல்லும்போது அவர் நம்மை நடத்த அவர் எப்படி இருக்காரா? வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழியை சீர்தூக்கி பாருங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லி சற்று நம்மளை சிந்தித்து பார்ப்போம். இதே போல் செப்பனியால் என்ன இருக்கா? உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கன்னு சொல்லி ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு. நாம் உயிர்த்து ஆராய்ந்து சோதிக்கும்போது நாம் எவ்வழியில் நடக்கிறோன்னு சொல்லி நாமளே சிந்தித்து பார்க்கலாம். நம் மரணத்துக்கு ஏதுவான வழியில் சொல்கிறோமா, ஜீவனுக்கு ஏதுவான வழியில் சொல்கிறோமான்னு சொல்லி சற்று நாமே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலம் உங்களோடு கூட பேசுகிறோன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.